சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்ப ரீசெண்டா எலிமினேட் ஆகி வெளில வந்திருக்கக்கூடிய தரங்கணி வீட்டுக்கு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் கையால ஒரு பெட்டி ஒன்றை கிஃப்டா கொடுத்து அனுப்பியிருக்காராம். அதை திறந்து பார்த்துட்டு தரங்கிணி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஒன் அண்ட் ஒன் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல பவித்ரா, இனியா, அருண் ராஜேந்திரன், அருண் சிஜே, தரங்கிணி இது மாதிரி 6 போட்டியாளர்கள் டேஞ்சர் ஜோன் வந்தாங்க. அதுல இந்த 6 பேர்ல ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பேர்ல தரங்கிணியை ஜட்ஜஸ் வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு எலிமினேஷனை யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் அருண் சிஜே, இன்னொரு பக்கம் இனியா, இவங்கள யாராவது ஒரு ஆள் தான் வெளில போவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 16 வாரங்கள் அவங்களோட பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்த தரங்கினோட எலிமினேஷன் பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. அந்த ஒரு அதிர்ச்சியில, அந்த ஒரு ஏமாற்றத்துல சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் ஒரு ஆளு. இதுவரைக்கும் நல்லா பாடிட்டு இருந்த தரங்கினியோட எலிமினேஷன் உண்மையாவே ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் தரங்கினோட பேரை அனௌன்ஸ் பண்ணாரு. இப்ப தரங்கினி எலிமினேஷன் ஆனதுக்கு அப்புறம் சரிகமபா செட்லயே தரங்கினி கிட்ட எக்கச்சக்கமான அட்வைஸை கொடுத்துருக்காராம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இந்த சரிகமபாவோட உங்களோட மேடை வந்து முடிய போறது கிடையாது. இதுக்கப்புறம் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது தன்னோட கையால ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று பரிசா கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பிரீஃப் கேஸை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தரங்கினி ஓபன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல எக்கச்சக்கமான புக்ஸ், கவிதைகள், பல கவிஞர்கள் எழுதின கவிதை புக்ஸ் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி, அது கூட உங்க எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியும் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தன்னோட கையால ஒரு ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு வாழ்த்து மடலையும் அது கூட வச்சு அனுப்பியிருக்காரு. சரிகமபா செட்ல தரங்கினி அவங்க சிங்கர் ஸ்ரீனிவாஸோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட சில போட்டோஸையும் அந்த ஒரு ஸ்வீட் கேஸ்ல வச்சு அதைத்தான் கிஃப்டா கொடுத்துருக்காராம். இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தரங்கினி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கையால இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் எவ்வளோ பேருக்கு கிடைக்குன்னு தெரியல. எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது நான் ரொம்ப பெருமையா பார்க்குறேங்கிற மாதிரி தான் தரங்கினி அவங்க ஃபேமிலி மெம்பர் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட அப்பா அம்மாவா இருக்கக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்புறம் ஷோபா சந்திரசேகர் இவங்க 2 பேருமே இப்ப புதுசா வீடு ஒன்று கட்டி கிரகப்பிரவேசம் நடத்திருக்காங்க. அது சம்பந்தமான போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. நடிகர் விஜய் அப்புறம் அவங்க அப்பா எஸ்.ஏ.சி இவங்க 2 பேருக்கு இடையில கடந்த சில வருஷங்களாவே கருத்து வேறுபாடு இருந்து வர்றதா பல தகவல் வெளிவந்திருக்கு. எஸ்.ஏ.சி அப்புறம் ஷோபா சந்திரசேகர் இவங்க 2 பேரும் தனியா தான் வச்சு வந்திருக்காங்க. அப்பப்ப நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் அவங்க கலந்துருக்காங்க. இந்த நிலையில எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்புறம் ஷோபா இவங்க 2 பேருமே புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்திருக்காங்க. அதுல உறவினர்கள் பல பேர் கலந்துருக்காங்களாம். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் வராது ஏங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளும் எழுந்திருக்குது. விஜய் மனைவி அப்புறம் குழந்தைகள்னு சொல்லி யாருமே வரல. இந்த ஒரு விஷயம் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களுக்கும் ஷோபா அவங்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். இருந்தாலும் உறவினர்கள் முன்னிலையில இந்த ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. அது சம்பந்தமான போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.